தமிழ்நாடு அரசு பள்ளிகள் தொடர்பாக தெரிவித்த கருத்து என்பது தற்போது ஆளுநருடைய கருத்து சர்ச்சையான நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு பதிலளித்திருக்கிறார். நேற்று ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய நிலை தொடர்பாகவும் பாடத்திட்டம் தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அதில் அறிவியல் வழியாக அறநெறியை போதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசுடைய பாடத்திட்டங்கள் சர்வதேச அளவில் தரம் மிக்கதாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் வெவ்வேறு துறைகளில் எவ்வளவு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பல்வேறு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எதிர்வினையாற்றிய நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனை ஊக்குவிப்பதே தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்றும் தன்னுடைய பதிலை கூறியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து எக்ஸ் தள பக்கத்தின் வாயிலாக தன்னுடைய கருத்தை அவர் ஆளுநருக்கு முன்வைத்திருக்கிறார். அறிவியல் வழியாக முன்னேற்றத்திற்கான வழி என்றும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலமாக படித்து முன்னேறியவர்கள் இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதாகவும் பொதுவாக எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக பலர் விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் வலிமை அதனுடைய எவ்வளவு வளமிக்கதாக இருப்பதன் காரணமாக பல்வேறு உயர் பொறுப்புகளில் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற திறன் மிக்கவர்களும் உருவாக்கியது தமிழ்நாடு பாடத்திட்டம் தான் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். அதன் காரணமாகவே இன்று மனித ஆற்றலில் தமிழ்நாடு முன்னோக்கி இருப்பதாகவும் திறன்மிக்க வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு இருப்பதாகவும் அவர் கூறியிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளன என்பதை குறிப்பிட்டு தனது எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டங்கள் மிக தரம் குறைந்திருப்பதாக ஆளுநர் அவர்கள் பேசியிருந்ததற்கு பதில் சொல்லும் வகையில், ஆனால் ஆளுநர் என்று எங்கேயும் குறிப்பிடாமல் முதலமைச்சர் நேரடியாக தனது கருத்தை சொல்லியிருக்கிறார். எதிர்கால சவால்கள் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்து கூற முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கார். அதற்கு தேவையான புத்தக பயிற்சியை, சமூக கல்வியை தக்க துறை சார்ந்த வல்லுநர்கள், அறிஞர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றையும் உறுதியளித்திருக்கிறார். தனி மனிதன் முன்னேற்றம், அறநெறி சார்ந்த வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் எண்ணற்ற விழாக்களில் கல்வியின் உன்னதத்தை, அறிவியல் பூர்வமாக சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டியதன் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளேன். அறிவியல் வாழ்விய முன்னேற்றத்திற்கான வழி என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் சுட்டிக்காட்டி பதிவு செய்திருக்கிறார். நேற்றே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 2 முக்கியமான விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று ஆளுநரை பேசி, மற்றொன்று இந்த ஒரு அசோக் பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி சர்ச்சை. 2க்கும் பொதுவான ஒரு பதில் கொடுக்கும் வகையில் இந்த எக்ஸ் தள பதிவு ஆனது இருக்கிறது என்பதையே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.